வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதிக உடல் எடை காரணமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜிம்மு, வாக்கிங்கு, ஜாக்கிங்கு அப்படிலாம் போகிறத ஒரு சிலர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இது மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்கள கஷ்டப்படுறாங்க. ஸோ உடல் எடையை கூட்டுவது அப்படின்றது எளிதான காரியம் கிடையாது. கொஞ்சம் அதிகமாகவே நம்ம மெனக்கிடணும். உடல் எடையை வேகமாக அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த துரித உணவுகளை உட்கொள்வது, புரோட்டீன் பொடிகளை சாப்பிட்றது, கொழுப்பு சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளை உட்கொள்வது, இந்த மாதிரி பல கட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், என்னென்ன டயட்டை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவான மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்ளலாம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ப உடல் எடையை கூட்ட நினைக்கிறவங்க தங்களுடைய உணவுகளில் எள்ளை சேர்த்துக்கலாம். வீட்டில் எள்ளு பொடி அரைச்சி வச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா எள்ளு துவையல், எள்ளு சட்னி, எள்ளு உருண்டை, இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்களையும் அதை எடுத்துக்கலாம். உடல் சூடு இருக்கிறவங்கலாம் எள்ளு தவிர்க்கிறது நல்லது. ஸோ மற்றவர்கள் எள்ளை ஆரோக்கியமான முறையில் எப்படி வேணாலும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பழங்களில் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். செவ்வாழைப்பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு பழம் அல்லது வாரத்தில் 2-3 நாட்கள் ஒரு பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் செவ்வாழைப்பழத்தோடு தேன், பால் கலந்து அது மாதிரி ஸ்மூத்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். காரணம், செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை அதிகரித்து கொடுக்கும். புரோட்டீன் சத்துக்களும் அதிகமாக இருக்கு, நார் சத்துக்களும் அதிகமாக இருக்கு. அதனால செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம். பழைய சோறு எடுத்துக்கொண்டு முடியும்னா உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம பழைய சோறெல்லாம் நம்ம கிடைக்காது. மற்ற உணவுகளாக இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணலாம். ஆனால் பழைய சோறு அப்படின்ற ஒரு விஷயம் ரெடி ஆகிறதுக்கு பல மணி நேரங்கள் நம்ம காத்திருக்கணும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு உணவு. அதில் நமக்கு நீராகாரம் நமக்கு அதை அழித்து உடலை நீர் சத்துடன் நமக்கு வைத்திருக்கும். நிறைய பாக்டீரியாக்கள், அதில் நல்ல பாக்டீரியாக்கள் நொதிக்கப்படுறதால நமக்கு குடல் ஆரோக்கியமும் மேம்படும், செரிமானமும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நடக்கும். ஸோ உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க கூடுதலாக பழைய சோறும் சாப்பிடலாம். அதனோட கெட்டி தயிர், நீச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி அதை குடிக்கலாம். அது ஒரு சின்ன வெங்காயத்தை பச்சையாக உட்கொள்ளலாம். டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய சோறு எடுத்துக்கொள்ளும் போதும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும். பக்க விளைவுகள் நமக்கு இருக்காது. ஹெல்த்தியாக ஸ்மூத்தி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இரவில் 4 முந்திரி, 4 பாதாம், 4 அக்ரூட் பருப்பு. அக்ரூட் பருப்புனா வால்நட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 5 பேரிச்சம்பழம், உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும் இரவில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஊற வைத்த நீரோட இது எல்லாத்தையும் சேர்த்து அரைத்து ஸ்மூத்தி மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதனோட வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் போன்ற பழங்களையும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பழங்கள் அல்லது இந்த குறிப்பாக இந்த அக்ரூட் பொறுப்புகள், அதை விதைகள் மற்றும் நட்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் ஆற்றல் பெறும், உடல் உறுதி பெறும், நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாம் வலுப்பெறும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்போம். அதுக்கும் இந்த உணவு முறை உதவிகரமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் எடையை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் எடையை கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறவங்க உணவுகளில் தேங்காய் எண்ணெயை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எண்ணெயை முடிந்த வரைக்கும் கொதிக்க வைக்காமல் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப நல்லது. பால் சம்பந்தமான பொருட்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் உடல் அதிகரிக்கும். இப்போது பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸு இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடலாம். சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளணும். ஒரே மாதிரியாக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்பப்போ வேற பால் சம்பந்தமான மில்க் ப்ராடக்ட்ஸை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உணவுகள் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக காய்கறிகளை எடுத்துக்கொள்ள மறக்கக்கூடாது. காய்கறிகளில் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்மளுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கேழ்வரகை நம்ம சாப்பிடலாம். ஸோ ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேழ்வரகை மாவாக்கி கஞ்சியாக குடிக்கலாம். அதில் வெல்லம் சேர்க்கலாம், உப்பு சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்லைனா கேழ்வரகு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேழ்வரகை ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கக்கூடிய இயற்கையான உணவுகள். தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடையை கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறவங்க தேங்காய் பாலை குடிக்கலாம்.
பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை விட தேங்காய் பால் வந்து கஞ்சியாக சாப்பிட்டிங்கன்னா அது மிகவும் நல்லது. தேங்காய் பால் கஞ்சி செய்வதற்கு உங்களுக்கு சிவப்பரிசி, சாப்பாட்டு அரிசி இதில் 2த்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்பொழுது 2லிருந்து 3வது முறை வந்து கிடைக்கக்கூடிய பாலோட உடைத்த சிவப்பரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி சேர்த்து கஞ்சி மாதிரி பதம் வர வரைக்கும் நன்றாக வேக வைக்கணும். அதை வந்து கடைசியாக அது இறக்கும்போது கெட்டியான தேங்காய் பாலை வந்து நீங்கள் அதை கூட சேர்க்கணும். இது மாதிரி குடிச்சிங்கன்னா எளிதில் உங்களுடைய உடல் எடை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் கூட ஆரம்பிக்கும். உளுந்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உடல் எடையை வந்து கூட்டுவதற்கு உளுந்து பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுவும் நீங்கள் தோல் உளுந்தை பயன்படுத்தி உளுத்தங்கஞ்சி, உளுத்தம்பருப்பு சாதம் இதெல்லாம் செஞ்சுட்டு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிலக்கடலை, அதாவது மலட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நிலக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ நிலக்கடலை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடல் எடை வந்து அதிகரிக்கும். நிலக்கடலை பொடி செஞ்சு வச்சு சாப்பிடலாம். காய்கறி பொரியலில் கூட நம்ம நிலக்கடலை பொடியை சமைக்கலாம், சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். இது மாதிரி நம்ம நிலக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கலோரி மதிப்புகள் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு வேண்டிய போதுமான கலோரிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சது அப்படின்னா கட்டுக்கோப்பான அந்த உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் நலம் பெறலாம், ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.